மக்களுக்கு தேவையானதை செய்வதற்குரிய வாய்ப்பு வசதி உருவாகிறது ஆளுங்கட்சின்ற நிலையில் தான். அந்த நிலையில் வரக்கூடியதை தவறிவிட்டார். நானே முதல்வருக்கு ஆரம்பித்தார். திமுகவோடு போய் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார். திரும்பவும் ஒரு எலெக்ஷன் நடக்கணுமா, ஒரு இடைத்தேர்தல் வரணுமா, கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி வரணுமா, அதை நினச்சி பார்க்கணும். அது வர்றதுக்கு இல்லை. அப்படியே ஒரு எலெக்ஷன் வந்தாலே விஜய் தான் அதிக அளவில் வந்துடுவோம். ஏன்னா இப்போ 108 பேர் கொடுத்துட்டாங்க. அப்படி தவறி மீதி எலெக்ஷன் வந்தால் திமுக அண்ணாதிமுக 2 பேர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். 1,31,00,000 பேருக்கு இந்த பணமே கொடுத்துருக்காங்க. அது இல்லை கவர்மெண்ட்டில் கொடுக்குறது, அது இது வேற. அவர் இந்த மகளிர் உதவிக்குழு அது இதுன்னு வச்சுருக்காங்கல்ல, எல்லாருக்கும் போய் காசு சேர்ந்துருக்கு ஒழுங்கா. அதுக்கப்புறம் அதிமுக போட்டு அவங்களும் சாமிக்கு கொடுத்துருக்காங்க. 2மே வாங்கியிருக்காங்க. ஆனால் ஓட்டிங் பாடு இன்னைக்கு திமுக தாவேகா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம்னா தலைமையினுடைய முடிவு கோழைத்தனம். ஸ்டாலின் என்ன சொன்னார்? கம்யூனிஸ்ட் போங்க, முஸ்லீம் இங்கே போங்க, திருமாவளவனை போங்க, அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு செய்யுங்க. அது ராஜதந்திரம். அவங்கள ஏற்றி விட்டு காலி பண்ணிடுறது.